வெல்கம் பேக் டு சைலேஷ் கேம்ஸ் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெத்து பார்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்ப்போம். இந்த கேம் வேறு ரொம்ப மோசமான கேம்னு வேறு சொல்லிக்கிறாங்க. அந்த இட்டு தெரியல பென்னி வயசை அந்த மாதிரி கேம்னு சொன்னாங்க. ரொம்ப பயமாக இருக்கும் சொன்னாங்க. சரி ஓவர் பில்டப் கொடுக்காம நம்ம உள்ளே போவோம். எனக்கு சத்தியமாக என்ன பண்ணும் தெரியாது. ஒரு டுட்டோரியல் கூட பார்த்துட்டு வரல, அப்படி தான் போகிறேன். சரி வாங்க கேம்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே, டிஃபிகல்ட்டி வந்து கோஸ்ட்டு ஆடு எக்ஸ்ட்ரீமு நம்ம வந்து ஈஸியாக தொட்டுப்போம். இங்கிலீஷு தமிழ் இருக்குதா பார்ப்போம். காய்ஸ் தமிழ் இருக்குது காய்ஸ். ஓ மை காட். பட் தமிழ் வச்சோன்னா சில எழுத்துலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது மீனிங் மாதிரி வர. ஸோ நம்ம இங்கிலீஷே வச்சுப்போம். சரி ஓகே, குவாலிட்டி மீடியம். சரி கண்டினியூ கொடுத்துருவோம் கைஸ். ஓகே வாங்க. ஸ்டோரி வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு பாலடைஞ்ச சர்க்கஸ்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். நம்ம கோல் என்னென்னா அந்த பார்க் விட்டு வெளில வரணுமா. அந்த க்ளவுன் வந்து அதாவது ஒரு சவால் மாதிரி விடுறானா. நம்ம வந்து ஒரு கனவு உலகத்தில் இருக்குமா. சவால் பண்ணுறா, டே நீ என்ன பெரிய ஆளா, வந்து நீ ஒரு புத்திசாலியாக பயமே இல்லாமனா என்னை வந்து நேருக்கு நேர் பாடுறா, யார் வந்து பெரிய ஆள்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பார்க்கை விட்டு நம்ம தப்பிக்கணும் கைஸ். வாங்க கைஸ் கேம்குள்ளே போவோம். இங்கே நிறையா இருக்குது பார்க் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறையா இருக்குது. சரி ஓகே வாங்க போவோம். தூங்கி ஏஞ்சிக்கிறோம் போல். ஓகே தூங்கி ஏஞ்சாச்சு. நைட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக கனவு கைஸ். நம்மளோட கனவு தான் இதெல்லாம். நான் வேறு சவுண்டாக வேறு இது பண்ணிட்டேன். ஐயோ ஆடு அதில் வேறு தெரியாமல் இது வேறு வந்துடுச்சு. அது என்ன ஆடு வேறு. சரி ஓகே இந்த இடத்துல காசு கலெக்ட் பண்ணிப்போம். இங்கே இதில் நம்ம பேர் இருக்குதா பார்ப்போம். நம்ம பேர் இல்லை. சரி ஓகே இந்த இது எடுத்துப்போம். கொஞ்சம் சவுண்டு மட்டும் ஆன் பண்ணிப்போம். நான் வர ஹெட்செட் போட்டு இல்லை. சரி ஓகே வராங்க கைஸ். கதவை திறந்து இப்போ வந்து சாவி வச்சுட்டு போவான். அதுதான் தெரியும். என் அண்ணன் சொன்னால் இந்த மாதிரி சாவி வச்சுட்டு போவான் 1v1 அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வண்டி சவுண்டு கொஞ்சம் கேட்குது. நானும் எவ்வளோ ரூம் உள்ளே போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வண்டி சவுண்டு கேட்டுனே இருக்குது. சரி ஓகே எனக்கு வேறு லைட்டாக தொண்டை கரகரன்னு. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க. பிரைட்னஸை கொஞ்சம் இது பண்ணி எல்லாமே வீடியோ நான் எடுக்கும் போது தான் இந்த மாதிரி பிரைட்னஸ்ஸு சவுண்டு அதெல்லாம். சரி ஓகே இப்போ வந்து கீ எடுத்தாச்சு. ஓகே திறந்தாச்சு. வாங்க போவோம். டெத்து பார்க்கு சவுண்டெல்லாம் டபுள்யூவாக இருக்குது வேஸ். இப்படா நான் வர்றேன். சரி ஓகே ரூம் விட்டு இருக்காங்க. சரி ஓகே வாங்க இந்த டிக்கெட் எடுப்போம். ஓகே டிக்கெட்டை டேய் இந்த கோமாளி மண்டை எங்க க்ளவுன்னா கோமாளி தானே. இந்த கோமாளி மண்டை இங்கே தான் நடந்து போகிறான். பக்கத்தில் இருக்கா? இல்லை பக்கத்தில் இல்லை, அது ஒரு இடத்துல இருக்கான். எனக்கு தெரியும்டா இதெல்லாம். சரி ஓகே. ஐயோ என்ட்ரி பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி வாங்க திரும்பி போகலான்னு பார்ப்போம். டேய் என்னடா திரும்பி போக வழி இல்லை. ஐயோ மாட்டிக்கிட்டேன் கைஸ். சரி ஓகே இங்கே பாருங்க. இந்த பொண்ணு ஒன்றுமே விட்டுறா இருக்குது. லாஜிக்கே இல்லை. ஓகே இப்போ அவங்க சொன்னாங்க. இங்கே பாருங்க சொன்னாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதாவது இந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து இந்த ட்ரெயின் கிட்ட யூஸ் பண்ண வந்தோம்னா எப்போ வேணால் வராங்க. கொஞ்சம் பயமாகவே இருக்குது இந்த கேம் விளையாடும் போது மட்டும். வண்டி இதான் நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள். டெத்து பார்க் 2 வேறு இருக்குது. ஓகேவா அதுவும் போடுவோம். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, கடுப்பேற்றுறீங்க மயிலா. ரொம்ப கஷ்டமாக சொன்னால் இந்த கேமு இப்போலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அவன் அண்ணன் சொன்னான். அவன் வந்து கோஸ்ட் மோடில் விளையாடி பார்த்தான். கோஸ்ட் மோடில் இல்லை ஈஸி மோடில் ஒரு வாட்டி விளையாடி பார்த்தான். இப்போ சொன்னான், டே இது வரைக்கும் ஈஸியாக தான்டா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று வரும் பாரு. ஐயோ நல்லா எப்படி பண்ண போகிறது தேவை. எனக்கு ஆல்ரெடி ஹெட்செட் போட்டால் வர இதுவாகும் என்ன சொல்லியிருந்தா. செம்ம பில்டப் போட்டான். ஓகே இப்போ எப்படா கரெக்டாக போகிற ஒன்றுமே தெரியும். என்ன பக்கத்தில் உட்காந்து வந்து சொல்லி எனக்கு அப்போல்லாம் பண்ணுறா அப்படின்னு. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நம்மளே தான் பண்ணணுங்க. ஐயோ என்னடா இது சுற்றுது. சரி வாங்க இந்த சைடு குதிக்கும். ஓகே அந்த க்ளவுன் மட்டும் வராமல் இருந்தால் சரி. அப்பாடா வரல. டே அடப்பா சொல்லி வாங்கில வந்துட்டேன். 4 கண்ணு இருக்குது கைஸ் எனக்கு. இந்த கோடு என்ன எழுதி பார்த்துக்கலாம். 3578. ஓகே 3 5 7 8 3578. அங்கே போவோம்
எவ்வளோ ஹெல்த் இருக்குது வர எனக்கு தெரியல. 6 இருக்குதுன்னு நினைக்கிறேம்மா. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். சரி. அப்படியே போட்டானா? ஐயோ, இப்போ தான் பெரிய பிரச்சனையே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுமா? ஐயோ, இப்போ என்ன பண்ண தெரியும். வாங்க சரி ஓடும். சரி ஓடுவோம். வராமல் சரி என்னன்னு தெரியலையே. இங்கே இல்லை இப்போ. ஓகே, இந்த கதை தர நேரம் வந்துட போகிறேன். சாவி இருக்குது. தோற்க சாவி வந்து வரலாம் பார்ப்போம். வரல சாவி எடுத்துலாமா? இங்கே இருக்கோம். இன்னொரு இது ரத்த பூச்சி அடிக்குது. இப்போ அவன் வந்துட்டானா? சொல்லி வயமில்ல வந்துட்டான் வயசு. வந்துட்டா பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. திகுசாக இருக்கான். கோமாளி மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பண்ணுறாங்க. போடா போ ஒரு நாள் வரேன், அவனை வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இது எடுக்கணும், சாவி எடுக்கணும். ஸ்லைடு எடுத்தாச்சு. சும்மா இந்த ரூமுக்கு வந்தேன். இது இருந்தது எங்கே இருக்கான் தெரியல. ஓடுறா லேபரன்ஸுக்கு போயிட்டாச்சு. ஓகே, ஓடுறான். அவன் எங்கே இருக்கான் பாரு தெரில. ஆட மாட்டேன். சரி, டோர் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இந்த டோர் வரல கைஸ். கதவு தர வர கைஸ். அந்த நேரம் கரெக்டாக அப்பாடா கைஸ். பெஸ்ட் எப்படி வரோம் பார்த்தீங்களா? இது என்னது முதுகு ஒன்று கிழமை மாதிரி வந்து கட்டர்ன் பேக் இருக்க கதவை. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்பா? என்ன இப்போ பண்ணணும்? இது வேறு பறந்து எனக்கு இதெல்லாம் அட்ராக்ஷன் ரிக்வயர் நாட் ஹையர். அதாவது ஜிராஃபியோட ஹையராக இருக்கக்கூடாது. ஜிராஃபி தாண்டா எல்லாத்தோட ஹைட்டு. என்ன பண்ணும் இப்போ? போர்டு வரலையே பின்னாடி. என்னோட மணிக்கு வந்து அந்த கல்லுக்கிட்ட இருந்தாலும் வரணும். ஜிராஃபி உக்காந்தா வந்துச்சு. மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். ஏன்டா மர்டர்லாம் பண்ண சொல்கிறீங்க? சரி, இங்கே என்ன இருக்குது? என்னதுரா? சரி, ஓகே. மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ்னு பார்த்துக்குறேன். எதுக்கோ யூஸ் ஆகும். இப்போ கதை தர எக்ஸிட் இஸ் பிகைண்ட். என்னடா தப்பு பண்ணிட்டோமா? தப்பு பண்ணதானே இப்படி வரும். அண்ணா சொன்னா மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். ஓகே, என்ன தப்பு பண்ணோம்? எக்ஸிட் இஸ் பிஹைண்ட், டோன்ட் லுக் பேக். இப்போ அதை போடவே இல்லையே. டோன்ட் லுக் பேக்னா இப்படியா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வாங்க போ. பாடா இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல எது இருக்குது? ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோ. டெத் இஸ் த வே. டெத்துனா டெத்து தான். டெத்து தான். நெக்ஸ்ட்டு வேறு என்ன? கிவ் அப்னா டிஃபீட் தானே? ஆமாம், கிவ் அப்னா டிஃபீட் இழக்கிறது. க்ளோஸ்டு டெத்துனா ரீபத்து மறுபிறவி. நெக்ஸ்ட் வேறு என்ன? லாஸ்ட் சான்ஸ். நம்ம என்ன பார்த்தோம்? இல்லை மர்டர் தான் நம்ம பார்த்தோம். மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். ஆமாம்மா, மர்டர் இஸ் அம்மா அப்பாடா தப்பிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண தெரியலையே. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த லைப்ரரி இடத்துக்கு போக சொல்கிறாங்க. ஓகே, லைப்ரரி அந்த இடத்துக்கு நான் வேறு வந்தார போகிறேன். அந்த கோமாளி மண்டையன் போயிருக்காங்க. ஓடுறா. இங்கே தான் போக சொன்னாங்க. ஐயோ, இங்கே வர அண்ணன் சொல்கிறான். இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். டார்ச் லைட் தான் தந்துடுறாங்க. ஸ்க்ரூவா யூஸ் பண்ணிட்டு வாங்க போ. ஐயோ, வேறு பயமாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு இது இங்கே தான் யூஸ் பண்ணோம். ஐயோ போட்டாங்கடா லைட்டை ஆஃப். லைட்லாம் ஆஃப் பண்ணாதீங்கண்ணா, பயமாக இருக்குதுண்ணா. என்ன யாரும் காப்பாற்றுங்க காய்ஸ். ஓகே, இங்கே எதோ வேணுமா?
ஒருத்தன் போகிறான் கைஸ், பைத்தியக்காரன் அங்கே போகிறான், கோமாளி அங்கே போகிறான். ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். உள்ள போயிடு கதை சொத்து அப்பாடா. ஐயோ ரெடி கேஸ். ஐயோ எப்படா புச்ச, கடுப்பாகுது. இன்னும் 5 லைஃப் தான் இருக்குது. சரி கைஸ், நாங்கள் கூப்பிட்டுட்டு நான் எல்லாமே க்ரோபார் எடுக்கணும். க்ரோபார் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். க்ரோபார் எடுக்கும்போது எப்படின்னு காட்டுறேன். சரி இப்போ நம்ம வந்து டக்குன்னு போவோம். ஐயோ தோத்துட்டேனே. சரி ஓகே வாங்க போவோம். நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு என்னென்ன பண்ணோம் நான் சொல்கிறேன். ஐயோ கைஸ், நான் இன்னொரு வாட்டி மாற்றிட்டேன். அந்த லைப்ரரியில் இருக்காங்க கைஸ். இப்போ பாருங்கள், இப்போ 4 ஹெல்த்து தான் இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள் 4 ஹெல்த்து தான் இருக்குது. ஐயோ ஏன்டா இப்படி இருக்குது, என்னால் முடிக்க முடியாது போகிறே இந்த கேமை. ஆனால் இந்த கேம் சொன்னாங்க செம்ம டஃப்பாக இருக்கும், என்னால் முடிக்கவே முடியாது. நீங்களே ஒரு நூப்புன்னு என் கிளாஸில் சொன்னாங்க. நான் ஒரு ப்ரோடாக சொல்லிட்டு இந்த மேட்ச் பண்ணலான்னு பார்த்தா, அப்புறம் ஏன் ப்ரோ இவ்வளோ நாளாக வந்து இது இல்லை வீடியோவே போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம்லாம் முடிஞ்சோடனே தான் நான் போடலான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறேன், நல்லா சரி டப்புன்னு போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். ஓகே நம்மகிட்ட இன்னும் 4 லைஃப் இருக்குது. எப்படா வந்து பிடிக்கிறான், இதோ இப்படி தான் போய் இந்த பார்த்தே போவோம். நம்ம நான் தான் எல்லா இடத்துலையும் லைப்ரரியில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் 3 ஹெல்த்து தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கேம் வந்து ஒரு முடிக்கிற கேம் இல்லை, சும்மா ஒரு டுட்டோரியல் கேம். டுட்டோரியல்லாம் இல்லை, ட்ரை பண்ணுறேன் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு. அப்போ இப்போ என்ன பண்ணணுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐயா அது பேர் என்ன, லைப்ரரி பக்கம் போகவே கூடாது. அவன் லைப்ரரிக்கு வர வரைக்கும் இன்னொரு வழிக்கு தான். அதனால தான் நம்ம ஸ்டோரேஜ் கீ எடுத்தோம். இந்த இடத்துல வேறு வேலை செஞ்சுருக்காங்க, அந்த சவுண்டு வேறு கொஞ்சம் குறன்னு கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ நம்ம லைப்ரரி பக்கம் வெளியிற இடம் இருக்குதா, பாடா ஒளிஞ்சாச்சு கைஸ். லைப்ரரி பக்கம் டப்புன்னு வந்துட்டான். ஐயோ சரி, அவன் வந்தோடனே கூப்பிட்றேன், வரலன்னா நான் அப்படியே லைப்ரரி பக்கம் போயிட்டு காட்டுறேன். ஐயா கைஸ் திருப்பி பிடிச்சிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம வந்து என்னென்ன எடுத்தேன் நான் காட்டுறேன். 2 லைஃப் தான் இருக்குது. என்னென்ன எடுத்தேன்னா, இது எடுத்தேன், இந்த ஸ்லைடு எடுத்தேன், அப்புறம் இது எடுத்தேன். இப்போ இதை வச்சு நம்ம வேலை செய்ய போகிறோம், வாங்க போவோம். ஓ காய்ஸ், நான் க்ரோபார்லாம் எடுத்துட்டேன். க்ரோபார் எடுத்துகிட்டு அந்த ஃபுட் ஸ்டால் கீ எடுத்துட்டேன். அண்ணா சொன்னேன் இங்கே ஃபுட் ஸ்டால் கீ இருக்கும், அது எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு மெடிசன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நம்ம போனோம், அதுக்குள்ளே இந்த க்ளவுன் மண்டை வேறு வந்துட்டோம். வாங்க போவோம். ஓகே கதத்தோட இல்லை அங்கே கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க கைஸ். ஓகே கேஸ் வந்துட்டேன். இந்த இடத்துல தான் பண்ணணும். க்ரோபார் யூஸ் பண்ணிட்டேன். கதை மெடிசன் எடுத்துட்டேன். இவன் எப்படி கைஸ் பார்த்தான் நம்மள? ஐயோ இவன் எப்படி கைஸ் நம்மளை பார்த்தான்? ஆஹா இந்த இடத்துல தான் இருக்குது. ஐயோ கீழே ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்க்ரூ. அப்பாடா வெளில போயிடுச்சு கைஸ். அப்பாடா ஃபைனலி. இங்கே கேட்கலாம் ஏன்டா ஃபுல்லாக சவுண்டாக இருக்குது, அவனும் ஆஃப் பண்ணினே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொஞ்சம் நிறையா சவுண்டு இருக்குல்ல,
உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதனால தான் சவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் இப்போ கூட கொஞ்சம் கேட்குது, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட நிறைய ஸ்லைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லைட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கோருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க போவோம். வந்தனே எப்படா வர, நீ மட்டும் பார்த்துட்டே இருக்கியா, எரிச்சலாக வருதுடா. ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபுட் ஸ்டெப் கேட்குறது, நம்ம ஃபுட் ஸ்டெப்பு, நம்ம ஃபுட் ஸ்டெப் தான். ஓகே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு போட்டாச்சு. லாஸ்ட்டு ஒரே லைஃப். இப்போ நான் செத்துட்டேனா? நான் செத்துட்டேன்டா. கனவுலேயே நான் செத்துட்டேன், நிஜத்துலேயும் நான் செத்துட்டேன். வாங்க போவோம்.
வச்சுப்பான்னு. ஓகே வாங்க போவோம், இந்த இடத்துக்கு தான் போகணும். ஐயோ இப்போ வர ஒரு லைஃப் தாங்க இருக்குது. ஒரு நாள் காசு கொடுத்து வந்து நான் உண்மையாக காசு இல்லை, இதை நம்ம சில்லறையாக இருக்கோம்ல. சரி அதுலேருந்து நம்மளால எதுவும் பண்ண முடியுமா? இதுவும் வரமாட்டாங்க, அதுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அந்த டோருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பீஜமில் பிளாஸ்டாக இருக்குது. ஐயோ வாங்க சொல்ல போய் இது என்னடானோ டெல்லியாக இருக்குது. செயின் ஏறா சுற்றி கம்பளி போட்டுங்க. ஏய் ஓகே இவனோட இங்கே வந்துட்டான். காமல் இங்கே வந்துட்டான். ஓ சண்டைக்கா